அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெபத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை மறக்கிறவர் அல்ல, அதை கேளாதவரும் அல்ல. நம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும், விசேஷமாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கவனித்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். விசேஷமாக நாம் ஊக்கமாய் செய்யும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதற்கு பெருக்கமான பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஜேம்ஸ் கோல்ட் என்றதான ஒரு பெரிய தொழில் அதிபர், மிகவும் வசதியான ஒரு தொழில் அதிபர் இருந்தார். அவருடைய தொழில் காரியமாக அநேக இடங்களுக்கு பிரயாணத்திலே இருந்து கொண்டே இருப்பார். ஒரு விசை அப்படியாக அவர் நியூயார்க் என்ற இடத்திலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்துக்கு செல்வதற்காக திட்டமிட்டார். அதே போல் அந்த இடத்துக்கு ரயில் பயணம் மேற்கொண்டார். அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே அவருடைய வேலைகள்லாம் முடிந்து விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் நியூயார்க்கு வர வேண்டும். ஆனால் வருகிற அந்த ட்ரெயின், அந்த நேர்வழியாய் வரக்கூடிய ட்ரெயினில் வராமல் கொஞ்சம் தென் அமெரிக்காவெலாம் சுற்றி பார்த்துட்டு போகலான்ற மாதிரி அவருடைய அந்த பிளானில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு, அதே போல் தென் அமெரிக்காவை சுற்றி பார்க்கும்படியாக வேறொரு ட்ரெயினில் ஏறி சென்று கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த ட்ரெயின் பழுதாகி அந்த இடத்துல நின்றது. உடனே அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடிய அந்த பைலட் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். இந்த ட்ரெயின் இப்பொழுது பழுதாகிவிட்டது, இதை சரி செய்வதற்கு குறைந்தது 5 மணி நேரங்கள் ஆகும். அதனால் பயணிகள் நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நீங்கள் இடத்துக்கு போயிட்டு 5 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று சொல்லி அந்த பைலட் சொன்னார். உடனே இதை கேட்ட எல்லா அந்த ரயில் பயணிகளும் அந்த ரயிலை விட்டு இறங்கி அருகில் இருக்கதான இடங்களுக்கு சென்றார்கள். இந்த ஜேம்ஸ் கோல்ட்டும் இறங்கி நடந்து கொண்டே இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தை பார்த்தார். அங்கே அதிகமான கூட்டமாக இருந்தது. அது என்ன கூட்டம் என்று சொல்லி பார்க்கலாம் என்று உள்ளே போனால், உள்ளே அங்கே இந்த விளையாட்டு மைதானத்திலே ஒரு ஏலம் நடைபெற்று கொண்டிருந்தது. உடனே என்ன ஏலம் நடைபெற்று கொண்டிருக்குது என்று உள்ளே போய் பார்த்தால், அந்த விளையாட்டு மைதானம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தை ஏலம் விட்டு கொண்டிருந்தார்கள். உடனே அங்கே இருக்க நபர்களிடம் விசாரிக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், இந்த தேவாலயத்தை தான் ஏலம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு அதிகமான பணம் செலவானது. அந்த பணத்தை இந்த தேவாலயத்துடைய போதகரும் விசுவாசிகளும் கடன் வாங்கியிருந்தார். அந்த கான்ட்ராக்டர்கிட்ட கடன் பட்டு அதை கட்டினார்கள். இப்பொழுது அந்த கடனை அடைக்க முடியவில்லை. எனவே அதற்கு பதிலாக இந்த ஆலயத்தை விற்று அதில் வரக்கூடிய அந்த பணத்தை அந்த கான்ட்ராக்டர் பெற இருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த ஜேம்ஸ் கோல்ட்டுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஐயோ, ஒரு தேவாலயத்தை பணம் இல்லாததினால் இப்படி ஏலம் விடுகிறார்களே என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டே இருக்கும்போது ஆலயத்துக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் என்று சொல்லி அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் பார்த்தால் அங்கே அந்த சபை விசுவாசிகள் எல்லாரும் மிகவும் கண்ணீரோடு ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எதுக்கு என்று சொன்னால், ஆண்டவரே, இப்பொழுது இன்றைக்கு இந்த ஆலயத்தை ஏலம் எடுக்க இருக்கிறார்கள். இந்த ஏலத்திலே இந்த ஆலயத்தை வாங்குகிற நபர் எங்களுக்கு கொஞ்ச நாள் இந்த இடத்துல ஆராதிக்க எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்குள்ளாகவே இந்த ஏலத்தை எடுக்கக்கூடிய நபருக்கு நாங்கள் முழு தொகையும் செலுத்தி இந்த ஆலயத்திலே நாங்கள் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஊக்கமாக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது இந்த ஜேம்ஸ் கோல்ட்டுடைய இருதயத்தில் ஒரு நினைவு வந்தது, ஒரு உணர்வு வந்தது. நாம் இந்த தேவாலயத்தை ஏலத்தில் எடுக்க வேண்டும், எடுத்து இந்த ஆலயத்துடைய சாவியை இந்த ஆலயத்துடைய போதகரிடமே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் திடீரென்று ஒரு குதித்தது. இவரும் அந்த மறுபடியும் விளையாட்டு மைதானத்துக்கு சென்றார். அங்க இருக்க அந்த ஏலத்தில் கலந்து கொண்டார். இருக்கிறதே அதிகமான தொகையை கொடுத்து அந்த தேவாலயத்தை வாங்கினார். வாங்கி அதனுடைய அந்த சாவியை மறுபடியும் அந்த போதகரிடம் விசுவாசிகளிடமே கொடுத்து சென்று விட்டார். பாருங்கள், தேவன் அந்த சபை மக்கள் செய்தான இந்த ஊக்கமான வேண்டுதலை கேட்டு இதை யார் வாங்கி இவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட நபரை எங்கேயோ இருந்து அழைத்து வந்து அந்த ரயிலை பழுதாக்கி அதன் மூலமாக இவரை இங்கே வர வைத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு எப்படியாகிலும் பதில் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், ஆகார் வனாந்திரத்திலே பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்தால், கர்த்தரோ அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு நீரூற்றை அந்த வனாந்திரத்திலே உருவாக்கி கொடுத்தார்.
பிள்ளையின் அழுகுரலை கேட்டார், ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த காலை நேரத்தில் நீங்களும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் மிகவும் கவலையோடு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அந்த ஊக்கமான அந்த ஜெபத்துக்கு நிறைவான பதிலை தர தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு தொடர்ந்து என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்காக தொடர்ந்து இன்னும் அதிகமாய் விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை, ஆச்சரியமான காரியங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையை செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த காலை நேரத்தில் என்னென்ன காரியத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண உதவி செய்யுங்க. தேவனுடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக, அற்புதத்தின் நாளாக உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.